புதுசா ஒரு பிரிண்டர் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். பிரதர் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து இந்த பிரிண்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. இது ஒரு ஆல் இன் ஒன் பிரிண்டர். நம்ம பிரிண்ட் எடுக்கலாம், காப்பி பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம். இது எப்படி இருக்கு? அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ணி பார்ப்போமா? கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் மேலேயே இங்க் பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல பிளாக் இங்க் பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 கலர் இங்க் பாட்டில் இருக்குது. அடுத்து பிரிண்டரை சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் இருக்குது. அடுத்து ஒரு பவர் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது. அடுத்ததாக தெர்மோகால். இன்னொரு கவரில் அந்த யூசர் மேனுவல் மற்ற பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பிரிண்டரை தூக்குவோமா? வரமாட்டேங்குது. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வர என ஓதும். பிரிண்டரை வெளியே எடுத்தாச்சு. கவர்ல இருந்து வெளியில் எடுப்போம். ஒயிட் கலர் பிரிண்டர். இது போக உள்ள ஒரு கிளீனிங் கிட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பிரிண்டர் ரொம்ப டர்ட்டியா இருக்கு, இல்ல டஸ்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணிக்க முடியும். பிரிண்டர் வெளியில எடுத்தாச்சு. இது DCP-T226 அப்படிங்கிற ஒரு பிரதர் கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு இங்க்ஜெட் பிரிண்டர், ஆல் இன் ஒன் பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல எல்லா விஷயமே பண்ணிக்க முடியும். இந்த பிரிண்டர் வந்து பிரதர் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங் வந்து மேலேயே போட்டிருக்காங்க. டிசைன்ட் இன் ஜப்பான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு ஜப்பான் கம்பெனி. பிரிண்டர்ஸ்ல இப்ப ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியோட பிரிண்டிங் காஸ்ட் ரொம்ப கம்மியா வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய மாடல்ஸ் வந்து டிசைன் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அந்த இதுல இது ஒரு மாடல். இப்போ இதுல மேல பார்த்தா இந்த ட்ரபிள் ஷூட்டிங் டிப்ஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை எப்படி பண்ணிக்க முடியும், அப்புறம் எப்படி கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க, பவர் பட்டன். அது பக்கத்துல ஒரு LED இருக்கு. சோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு ஒரு LED கொடுத்திருக்காங்க. இங்கோட லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு LED கொடுத்திருக்காங்க. காப்பி ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. மோனோ ஒரு பட்டன் இருக்கு. கீழ ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கு. அடுத்து இதுல ட்ரேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து இன்புட் ட்ரே. இது வந்து பல்கா நீங்க பேப்பர்ஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரேல வந்து நீங்க வச்சுக்க முடியும். ஜஸ்ட் இதை இழுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து எல்லா A4 ஷீட்டுமே வச்சுக்க முடியும். இங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு சின்ன நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள பேப்பர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க டைட் பண்ணிக்க முடியும். டைட் பண்ணிட்டு அப்படியே இதை உள்ள பிளேஸ் பண்ணா போதும். இங்க பேப்பர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நிறைய பேப்பர்ஸ் எடுக்காம சிங்கிள் பேப்பர் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ரியர்ல ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க சிங்கிள் பேப்பர், ஒரு பேப்பர், 2 பேப்பர் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வச்சு பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இதோட அவுட்புட் ட்ரேவும் ஃப்ரண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல பேப்பர் வந்து பிரிண்ட் ஆகி வெளியில வரும். அதே மாதிரி ரியர்ல இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. ஏதாவது பேப்பர் வந்து ஜாம் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல லைட்டா பிரஸ் பண்ணி அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இது மூலமா அந்த ஜாம் ஆன பேப்பரை வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம ஏதாவது ஸ்கேன் பண்ணோம் இல்ல காப்பி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப சேஃப்டியா அதுக்கு மேல ஒரு கவர்லாம் வச்சு பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் எடுத்துருவோம். இந்த டேப் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இதுல வர்ற மாதிரி அந்த பேப்பருக்கான சைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. A4, B5 இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. ஐடி கார்டுக்கான சைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஜஸ்ட் இது மேல நம்ம பேப்பரை பிளேஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அதிகபட்சமா இதுல A4 ஷீட் தான் ஸ்கேன் பண்ண முடியும். A3 இந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்து இதுல இங்க் ஃபில் பண்ணிட்டு சிஸ்டமோட கனெக்ட் பண்ணி சாம்பிள் பிரிண்ட் வந்து எடுத்து காமிக்கிறேன். அடுத்து இதுல இங்க் ஃபில் பண்ணனும். இந்த ஃப்ரண்ட் சைடுல ஜஸ்ட் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம கை வச்சுட்டு இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஓபன் பண்ணிட முடியும். இந்த இதுல வந்து நம்ம இங்க் எல்லாமே ஃபில் பண்ணிக்க முடியும். அந்த கலர்ஸ் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் Black இங்க் வந்து ஃபில் பண்ண போறேன். ஸோ இங்க் வாங்கும்போது இதுக்கு என்னென்ன மாடல் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக அந்த நம்பர் யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது இங்க் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிரிண்டர் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க் ஊத்துறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். அதை எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம வச்சுக்கலாம். அதை வைக்கிறதுக்குன்னு இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சுட்டு இந்த பாட்டிலில் முதல்ல இந்த ஃபுல் கேப்மே ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த பேப்பரை வந்து பிச்சை எடுத்துருங்க. பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேப்பை வந்து அதுல நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு மேல ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதை ஓபன் பண்ணிட்டு நம்ம இங்க எடுத்தோம் இல்லையா அந்த நாப், இதுல வந்து பிளேஸ் பண்ணா போதும். இப்போ இங்க் ஊத்துனதுக்கு அப்புறம் எகைன் அந்த கேப் எடுத்து அதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிருங்க. எவ்வளோ இங்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு இங்கா ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் இங்க் ஃபில் பண்ணும்போது மற்ற பிரிண்டர் மாதிரி இல்லை, அது ஓப்பனில் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. நீங்கள் கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா இங்க் வந்து வேஸ்ட்டாக கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எல்லா இங்க்குமே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதை சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்டர் கேபிள் எடுத்துக்கோங்க. ஒரு எட்ஜ் வந்து USB இருக்கும். இதை வந்து சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு எட்ஜ் வந்து பிரிண்டரில் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் நம்ம தூக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கேபிள் மாட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள கூடி
கரெக்டா இதுல பிளேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல கேபிளை மாட்டினா போதும். அடுத்து பவர் கேபிள். இங்க பவர்க்கான பின் வந்து இங்க சைடுல கொடுத்திருக்காங்க. அந்த பின்னை நம்ம இதுல பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பவர்ல டைரக்டா கொடுத்துற வேண்டியதான். இப்போ சிஸ்டமோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கான சிடி பேக் உள்ளே கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்ககிட்ட சிடி டிரைவ் இல்ல அப்படினாலுமே நெட்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப் வரும். இதை ஓபன் பண்ணி நம்ம இப்போ பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் காப்பி இதெல்லாமே பண்ண முடியும். இப்போ எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சிஸ்டம்ல டெஸ்க்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா பிரதர் ஐ பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஐகான் வந்திருக்கும். அதை ஓபன் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்றது ஸ்கேன் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சில சாம்பிள்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரிண்ட் பண்றதுக்கு வேர்ட் எக்ஸல் இந்த மாதிரி இருந்ததுன்னா டைரக்டா நீங்க அந்த ஆப்ல இருந்தே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பிரதர் ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா பிரிண்ட் ஸ்கேன் காப்பி அப்படின்னு வரும். உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிரிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல போட்டோவா டாக்குமெண்டா அப்படின்னு கேட்கும். போட்டோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. சைடுல பேஜஸ் காமிக்கும். என்ன பேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேஜ், கலர்ல வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணுமா அப்படிங்கறத எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு அங்க பிரிண்ட் கொடுத்துடலாம். இதே மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்றது, காப்பி பண்றது இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிக்க முடியும். நீங்க வெறும் காப்பி மட்டும் எடுக்கணும் இல்ல ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா பிரிண்டர்ல இருக்கக்கூடிய இந்த பட்டனை யூஸ் பண்ணியே பண்ணிக்க முடியும். பிளாக் அண்ட் ஒயிட்க்குன்னு ஒரு தனி பட்டன் கொடுத்திருக்காங்க, கலருக்குன்னு ஒரு தனி பட்டன் கொடுத்திருக்காங்க. இது வந்து காப்பி பண்றதுக்காக. இல்ல நீங்க நிறைய காப்பி பண்ணிட்டு எடுக்கணும் அப்படின்னா இங்க காப்பி ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. வெறும் ஸ்கேன் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கேன் பண்ண வேண்டிய பேப்பரை இது உள்ள வச்சுட்டு இந்த ரெண்டு பட்டனையும் ஒரே டைம்ல பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆகி சிஸ்டம்ல ஃபைல் ஓபன் ஆயிடுது. இப்போ நான் எடுத்த பிரிண்ட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தது எல்லாமே ரொம்பவே நல்லாவே விழுந்திருக்கு. அதே மாதிரி கலர்ல எடுத்த பிரிண்ட்டுமே ரொம்பவே கலர்ஃபுல்லா நல்லா சூப்பரா விழுந்திருக்கு. நீங்க போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா போட்டோ ஷீட் வாங்கி வச்சு அதுவுமே எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேப்பர்லயே எவ்வளவு குவாலிட்டியா வந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இங்க கலர் காப்பி எடுத்ததுமே நல்ல குவாலிட்டியா வந்திருக்கு. இந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்மளால காப்பி பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரொம்பவே பெஸ்டா தான் இருக்குது. சோரலா பிரிண்ட் காப்பி ஸ்கேன் இது வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. இதோட பிரிண்டிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு டைம் இங்க் வந்து ரீஃபில் பண்ணா 7500 பேஜ் வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அதே மாதிரி கலர்ல பார்த்தோம் அப்படின்னா 5000 பேஜஸ் வரைக்கும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அதனால அப்ராக்ஸிமேட்டா இங்கோட பிரைஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு பேஜோட பிரைஸ்க்கு 8 பைசா செலவாகும் பிரிண்டிங் காஸ்ட் மட்டும் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அதே மாதிரி கலரோட பிரிண்டிங் காஸ்ட் வந்து 12 பைசா வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாமே நம்ம பிராண்ட் எதிர்பார்க்கிற மாதிரியே நம்ம பிரிண்ட் பண்ண மாட்டோம். சில நேரம் ரொம்ப டார்க்கா இமேஜஸ் இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமா எடுப்போம். அதே மாதிரி கலர்ஸ்மே சில நேரம் இப்போ நம்ம எடுத்த மாதிரி அந்த போட்டோஸ் நிறைய கலர்ஸ் வர மாதிரி நம்ம போட்டோஸ் எடுக்கிறோம். இல்ல போட்டோ ஷீட்ல போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து அவங்க சொல்றதை விட ரொம்ப கம்மியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எடுக்கிறத பொறுத்து அந்த பேஜஸ் வந்து கண்டிப்பா வேரி ஆகும். கடைசியா இந்த பிரிண்டரோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பிரிண்டர் ஆன்லைன்ல மட்டும் தான் அவைலபிள், ஆஃப்லைன்ல கிடையாது. இதோட பிரைஸ் வந்து இன்னைக்கு தேதியில 11000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பட் நார்மலா 12000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 11000 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸுக்கு மட்டும் இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான பிரிண்டர் இந்த பிரிண்டர் மட்டும் தான். கலர் பிரிண்ட் வந்து ரொம்பவே குவாலிட்டியாவும் இருக்கு, நல்லா இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. அது போக ஆல் இன் ஒன் பிரிண்டரா கொடுத்திருக்காங்க. கலர் பிரிண்ட், பிளாக் அண்ட் ஒயிட், ஸ்கேன், காப்பி இது எல்லாமே இதுல எடுத்துக்க முடியுது. பட் இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பிரிண்டர்ல வைஃபை கிடையாது. நீங்க மொபைல்ல பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாசிபிள் கிடையாது. சிஸ்டம்ல தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இது போக பர்சனலா யூஸ் பண்றீங்க இல்ல கமர்ஷியலா யூஸ் பண்றீங்க அதுக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒரு இங்க்ஜெட் பிரிண்டர் அப்படிங்கிறதுனால பிரிண்ட் காப்பி இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். லேசர் அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா எதிர்பார்க்காதீங்க. இது போக ஒரு சில சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் இந்த பிரைஸை பார்க்கும்போது அதெல்லாம் பெருசா தெரியல. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஓவராலா ஒரு பெஸ்டான ஆல் இன் ஒன் பிரிண்டர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.